தெய்வத்தை வணங்கினார். அந்த தெய்வமும் காட்சி கொடுத்து உனக்கு குழந்தை வரும் இருக்கும் குழந்தைக்கு பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே எப்படி குழந்தை பிறந்துச்சு? கையே இல்ல, காலு இல்ல, தலை மட்டும் இருக்கு, உடம்பு மட்டும் இருக்கு. இந்த குழந்தைய நாட்டுக்கு இளவரசனா வச்சு வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. இந்த குழந்தை நமக்கு வேணாப்பா அப்படி சொல்லி இப்பொழுதும் ஊடகத்துல நடைமுறையாக மூலமாக குழந்தை பிறந்தால் அந்த காப்பகத்துல ஓடி விட்டுருவாங்க சில தாய்மார்கள், வசதி இருக்கிறவங்க. அந்த குழந்தைய அப்படித்தான் தாயும் தந்தையும் சம்மதித்து நாட்டுக்கு இளவரசனாக வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள கொண்டு போட்டாச்சு. காட்டுக்குள்ள கொண்டு போட்டோட ஒரு வழிபோக்கர் ஒருத்தர் உங்களை மாதிரி ஒரு ஆளு போனவர் சொல்றாரு. அவருக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே வருகிறது. வளர்ந்து கொண்டு வரும்பொழுது அந்த குழந்தைக்கு அந்த மந்திரத்தை சொல்லுறது, மந்திரத்தை சொல்லிட்டே இருக்காரு. அந்த தெய்வம் மீண்டு வருது. உனக்கு என்னப்பா வேணும்? நான் என்ன கேட்க போறேன்? நான் ஒண்ணு எனக்கு வேண்டாம், எனக்கு கரங்கள், நடப்பதற்கு கால் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப பாருங்க, அவருக்கு அந்த தெய்வம் கொடுத்துச்சா 1000 கரங்கள். அவங்களாம் 2 கரத்தை வச்சுக்கிட்டே ஒண்ணு பண்ண முடியல, உழைக்க முடியல, சோம்பேறியா இருக்கிறான். அவருக்கு 1000 கரங்கள். ராவணனுக்கு எப்படி 10 தலை வந்ததோ அதே போல இவருக்கு 1000 கரங்கள், 2 கால்களும் கொடுக்கப்பட்டது. அவருக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. அவர் யாரு? அந்த மன்னை யாரு? அந்த மன்னனுக்கு மனைவியாக இருந்தாங்க இல்லையா, அவங்க பேர் என்ன? அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை காட்டுல கொண்டு போட்டாங்களே, அப்ப எந்த தெய்வம் வந்துச்சு, என்ன வரம் கொடுத்துச்சு, அவர் பிற்காலத்துல எந்த நாட்டை ஆண்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சிறப்பு. அவருக்கும் சிறப்பு உண்டு. அப்படிலாம் இருந்தாலும் ஞானநிலை தன்னுடைய சுவாமி தொண்டை நாட்டின் எல்லை என செப்பை என்று சொல்லுவார்கள். நாடு எங்க நாடு தொண்டை நாடு. என்ன பதில்? என்ன பதிலா? ஆமா, இந்த பெண்களுடைய ஒரு பிள்ளைய வளர்த்து 12 வருடமா தெரியாதா? அவர் யாரோ இருந்து கொடுப்போம், அதனால தெரியாதுங்கிறப்ப நம்ம போய் சொல்லிட்டா. 12 ஆண்டுகளாக மழை பொழியவில்லையே அப்படின்னு ஒரு நாட்டுக்கு வந்தாருன்னு சொன்னீங்களே, பாதி நான் சொல்லுவேன், மீத நீங்க தாங்க சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். என்ன நீங்க காசு வாங்கிட்டு வந்து சும்மா வைப்பீங்க இல்ல? அப்படி ஒரு சட்டம் கிடையாது. நாங்கெல்லாம் அப்படித்தாங்க. பாதி தான் நான் சொல்லுவேன், மீதத்தை நீங்க தான் சொல்லணும். அல்லனா என்ன உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு வச்சுங்க, அருமையான சாப்பாடு சாப்பாடு மிச்சம் மீது இருக்குதான். கறி, அந்த இது ஆட்டுக்கறி, கோழிக்கறி, வெண்டிக்காய் மண்டை, மண்டி மண்டையா வெண்டிக்காய் மண்டி, முட்டைக்கோசு கூட்டு பொரியல், அதெல்லாம் எல்லாமே இருக்குதா. போய் சாப்பிட்டுட்டு 10 பாத்திரம்லாம் இருக்கு, அதெல்லாம் விலைக்கு கழுவி கவுத்து வச்சு. சரியான வேலை யாருக்கு? பெண்களுக்கு தான். அதுக்குதான் நீ என்ன பண்ண? நாட்டுக்கு ஒரு முறை மழையே பொழியல. தசரதர் அயோத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மழையே பொழியலங்க. ஆமா, மழை பெய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னா கலைக்கோட்டு முனிங்கிறவர் தான் அந்த பெண்களையே பார்க்காம வளர்ந்தவர். என்னது? ஏன் அப்படி சொன்னா? 5க்கு ஏன் 2 பழுதல், 5க்கு 2 பழுதல், 4 பழுதல், 5க்கு 2 பழுதல். கைகளோடு பிறந்த பிள்ளை கத்த விரியாசனம் என்று சொல்லக்கூடியவன். அவனாலதான் ரேணுகா தேவியும் யாரும் அழியப்பட்டார்கள் அப்படின்னா சமதக்கணி முடிவரும். சிறப்பு கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சா நல்லா படிச்சுவாங்க. சரியா? நீங்க போய் நல்லா படிச்சுவாங்க. நீங்க மட்டும் அப்படி தெரியாத சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க போய் நல்லா படிச்சுவாங்க. வீட்டுல போய் படிச்சா மட்டும் பத்தாது, புரட்டணும். படிச்சு சாப்பிட்டாலும் புரட்டணும். புத்தகத்தை நான் மட்டும் புரட்டினா தான் தெரியும். நான் புத்தகத்தை போய் போய் நல்லா படிச்சுக்கணும். நீங்க படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சின்ன வயசு புரிய மாத்தம் தெரியும். அனுபவம் பார்த்தாது நிறைய படிங்க. உங்களுக்கு அனுபவம் மட்டும் இருந்தா பத்தாது. அனுபவம் ஞானம் அதிகம். ஆத்ம ஞானம் அடிப்படையில இருக்கணும். ஆத்ம ஞானம் அறிவு ஞானத்தை விட அனுபவ ஞானம். ஆத்ம ஞானம் இருந்தா தான் அனுபவமே வரும். ஆசிரியர் மாதிரி சும்மா இருக்க சாமி. ஆசிரியர் மாதிரி அனுபவம் அதிகமா இருந்தா ஆசிரியருக்கு சம்பாங்க. நீங்க இதெல்லாம் உங்க கூட எல்லாம் சந்திச்சு உங்க கூட எல்லாம் நான் பேசுறேன். யார் தலையில போட்டு எழுத்து பெண்ணோட வாழ உங்களை மாதிரி எத்தனை பேர் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய 30 பேர்களையே பார்த்து ஐயா ஐயா போய் அனுபவம் பத்தாங்கிறியா? நாங்க நீங்க
எத்தனை பேரை பார்த்தாங்க? நீங்க சின்ன வயசுங்க. உங்களுக்கு சின்ன வயசு. யாருக்கு சின்ன வயசு? உங்களுக்கு வயசு. நாரதருக்கு சின்ன வயசா? நாரதுக்கு 7 வயசு. நாரதர் சொல்லல, நாரதர் வேஷம் போட்டு வெங்கடேஷ்குமாருக்கு வயசு கம்மின்னு சொல்லி அதெல்லாம் இங்க தேவையில்லை. அப்பனா பாரதியாருக்கு வயசு அதிகமா? அதிகம் இல்ல, எனக்கு எப்படி ஒரு 90 வயசு இருக்கும்ல, அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். கிழவியா? தலைவின்னு ஒரு பொருள். இந்த இடத்துக்கு நாங்க தான் தலைவி. என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு? எனக்கு எல்லாமே அனுபவம். என்ன பண்றது பாருங்க, அறிவாளியோடு கொண்டு யாரை சேர்ப்போம்? யாரா சேர்க்கணும்? சேர்ப்போம். ஏன் தெரியுமா? உங்களை கொண்டாந்து ஏன் கூட சேர்த்திருக்காங்க. உங்களுக்கு அறிவு வளரணுமேங்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? இந்த அறிவாளியோட இருந்தாவது கொஞ்சம் அறிவாளி வருமா, அறிவு வருமாங்க. அந்த சொல்லிடுறீங்களா? நல்லாரு காண்பதும் நன்றே நிலைமைக்கு உங்களோட ஏன் தெரியுமா என்னை கொண்டு வந்து விட்டுருக்காங்க? நீங்களாவது என் கூட சேர்ந்து ஏன் புத்தி ஏன் வணக்கம் நல்ல நடத்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா கொண்டு வந்து என்ன பண்றது எனக்கு தெரியல. அதுக்குதான் சொல்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. மாப்பிள்ளை பெருமையை சொல்லுங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க புரிஞ்சு தெரியலங்க. நீங்க எல்லாம் தெரியுங்க. எல்லாம் தெரியும். நாங்க முன்னாடி சொல்ல எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சது யாருமே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சது யாருமே கிடையாது. நீங்க 64 கலைகளுக்கு அதிபதியான கலைவாணியே கிடையாது. கலைக்கிறைவர் என்பவரோட கலையை கற்றுதான் பிறருக்கு ஓதி கொடுப்பாரு. நாங்க சின்ன பிள்ளை. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு மட்டும் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரியறது குறைவு. குறைவு இந்த சேட்டை மாப்பிள்ளையோட பெருமையை சொல்லுங்க சாமி. செட்டியை முடிச்சு விடுவேன். உங்க கையை பிடிச்சு நான் முடிச்சு விடுவேன். நிறைய தெரியாது. எங்க சாமியப்பா எங்கள் ஆறுதலை சாமியப்பா பாடுக்கு துணை இருக்கும் அதிவேலுக்கும் நலமிருக்கும் காலுக்கும் வெளியிருக்கும் அது கருணையில் வழி நடக்கும் அருளை வேண்டுகின்ற எங்கள் ஆறுதலை சாமியப்பா. மனமென்னும் சோதனையிலே நினைவுகள் ஆடி வரும். மனமென்னும் சோதனையிலே நினைவுகள் ஆடி வரும். கவுதாவுள் கோவிலுக்கு காவடிகள் ஓடி வரும். அவர் வேறும் மகனையப்பா உங்கள் ஆறுதலை சாமியப்பா. அழகில் ஒருவனல்வோ அவனே முருகனல்வோ. அழகில் ஒருவனல்வோ அவனே முருகனல்வோ. முருகன் குழந்தையம்பாள் தமிழில் கழுதையம்போ. அவர் வேறும் வளரியப்பா அருளை சாமியப்பா. கடம்பன் கார்த்திகேயன் சமூகம் சரவணபவன் என்று சொல்லக்கூடிய அந்த கந்தபெருமானை அவர்கள் சொந்த காவலர்களை வேண்டும் என்பது நமது ஆசை. மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலங்க. ஆய்வகங்கள் வந்த அவத்தை எனக்கு பாரு இந்த கொண்டு இசைக்க வந்தது போதும். எனக்கு பாரு இந்த கொண்டு இசைக்க வந்தது போதும். இது கூட கலித்தது இங்கே போய் வந்து வாடி வரும்
அப்பனுக்கு தான் நாம ஓப்பமோனே இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் இருக்கு. மீண்டும் சந்திப்பல்ல கண்டிப்பா அப்ப வச்சுக்கிறேன். அப்ப வச்சுக்கிறேன். இன்று சூரிய அஸ்தமனம் இருக்கிறதுக்கு அந்த கந்த பரிவாரனுக்கு சொல்லு. என் கண்ணால் கண்டுபிடிப்பேன். நீ சத்தியம் நல்ல மனுஷன் புள்ள பிறந்திருப்பாரு எப்படி இது சொல்லவே இல்லை சொல்லாதெல்லாம் சொல்றீங்களே எப்படிங்க முருகா கண்ணா கடம்பா கதைகளா கார்த்திகேயா அடியாலை வந்து ஆட்கொள்ள வேண்டும் எம்பெருமானே உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து ஆளாகி இருக்க வள்ளி ஆட்கொள்ளருக்கு எப்பொழுது போகிறீர்கள் எம்பெருமானே முருகா முருகனுக்கு முருகனுக்கு